மனு உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா ப்ளீஸ்? என்னம்மா, உங்களுக்குள்ளே ஏதாவது பேச வேண்டியது இருக்கா? இல்லை சார், கொஞ்சம் குயிக்காக ப்ரொசீட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, கோர்ட் உங்களுக்கு கொடுத்த 6 மாதம் முடிஞ்சு போச்சு. ஒருத்தராக கேட்குறேன், நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கள். மனு ஒரு 2 நிமிஷம் வெளியே வா. என்னம்மா? குயிக்காக முடிங்க சார் ப்ளீஸ். மனு சத்தியமாக சொல்கிறேன், அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் பண்ணது பெரிய தப்பு தான். உன் காலில் விழுந்து கேட்குறேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. என்னம்மா? சார், இது கோர்ட் ரூமா இல்லை ட்ராமா தியேட்டரா? சீக்கிரம் முடிங்க. இல்லைம்மா, அவன் சைக்கோ சார், அதுக்காக தான் டிவோர்ஸ் கேட்குறேன். அவனும் ஒத்துக்கிட்டு தான் சைன் போட்டிருக்கான். இங்கே வந்து வேணும்னு நடிக்கிறான். மனு ப்ளீஸ். இந்த பார் தம்பி, எதுவாக இருந்தாலும் வெளியிலே பேசியிருக்கணும். இங்கே வந்து இப்படியெல்லாம் நடந்துக்கூடாது. இந்தம்மா, உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த டிவோர்ஸில் உனக்கு சம்மதமா? சம்மதம் சார். இங்கே ஒரு சைன் போடு. மனு, ஐ ரியலி லவ் யூ. ப்ளீஸ், உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நான் ஒரு முட்டாள், குருட்டு புத்தி. நான் வளர்ந்த விதம் அப்படி. எங்கள் அப்பா என்ன, நான் பொண்ணுங்க கூட பழகினதே கிடையாது. படித்தது பாய்ஸ் ஸ்கூல், போனது பாய்ஸ் காலேஜ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பசங்க. சாப்பிடுவேன், தூங்குவேன், வேலைக்கு போவேன். பொண்ணுங்களெல்லாம் தூரத்தில் இருந்தே பார்த்துட்டு இருப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பொண்ணு வாசனே தெரிஞ்சது. இத்தனை வருஷமா ஏங்கி ஏங்கி செக்ஸ்ன்னு அழிஞ்சிட்டேன். அன்னைக்கு கூட குடிக்கலனா சத்தியமா ஒழுங்கா இருந்திருப்பேன். மனு ப்ளீஸ் மனு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். உன்னை பார்த்த நிமிஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்க. ப்ளீஸ் மனு, நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. நீ திட்டு, அடி, என்ன வேணாலும் பண்ணு. டிவோர்ஸ் மட்டும் வேணாம். எது நடந்தாலும் நான் பக்கத்துல கூட வரல. நம்ம வீட்டுக்கு கூட போவேனா. இன்னும் நல்லா யோசி. 6 மாசம் 6 வருஷம் எவ்வளோ டைம் ஆனாலும் வெயிட் பண்றேன். மனு. யோ நிறுத்தியா? 6 மாசமா என்ன பண்ணிட்டு இருந்தேன்? உனக்கு எஞ்சறது கோட்டு தான் கிடைச்சதா? இல்லை சார், அவங்க கிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன் சார், முடியல சார். ஜெயிலுக்கு கூட போனேன் சார். ப்ளீஸ் சார், நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சார். ஷட் அப் யூ ராஸ்கல். எங்களுக்கு தான் வேலை நினச்சியா? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. கோர்ட்டில் வச்சு முடிவு பண்ணலாம். எனக்கு இஷ்டம் இல்லை சார். நான் அவங்கள லவ் பண்ணுறேன் சார். அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் சார். சரி, அப்போ மேட்ரு கோர்ட்டில். டேய், நான் ஏற்கனவே சாகணும்னு ட்ரை பண்ணேன், தெரியும்ல? இப்போ நீ ஒத்துக்கிட்டு போகல, சத்தியமா வெளியில வந்து சூசைட் பண்ணிப்பேன். இந்த கோர்ட்டை விட்டு நீ என்ன உயிரோட பார்க்க முடியாது.
பாட்டில் ஆக போகுது. வந்து ஆர்டர் எடுத்துட்டு போடா. மச்சான் என்ன இன்னைக்கு இப்படி குடிக்கிற? நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் ஒரு மார்க்கமாகவே இருக்க. என்ன பிரச்சனை? இன்னைக்கு அந்த சனியனோட பிறந்த நாள். யாரு? இடு. சொல்கிறா. அதான்டா எங்கள் அப்பா ஒரு கழுசாடியை கட்டி வச்சான்ல, அப்பா டக்கரு, அந்த கிற்காச்சியை தான் சொல்கிறேன். மனோஜாவா? அட பாவி, அவ பர்த்டே எல்லாம் இன்னுமா ஞாபகம் வச்சிருக்க? என்ன பண்ணுறது, இதோ இங்கே அழுத்தமாக பதிஞ்சிருக்கு. ஏதோ ஆணி வச்சு அடித்த மாதிரி. எந்த ஆசிட் போட்டு கழுவினாலும் போக மாட்டேங்குது. இந்நேரம் அவன் வீட்டில் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும்ல, அந்த தருண், மானஸ் எல்லாரோடையும். நீ ஏன்டா அதை நினச்சி பார்க்குற? நான் எங்கடா நினச்சி பார்க்குறேன், மூளை தானாக நினச்சிக்குது. என்னென்னவோ தோணுது. ஹாப்பி பர்த்டே பாடியிருப்பாங்க, கேக், அந்த தருண் மாமா பெருசாக ஏதாவது ப்ரெசன்ட் கொடுத்துருப்பான், அதுக்கு குழு குழுன்னு இருந்திருக்கும். அப்புறம் will you டான்ஸ் வித் மீன்னு கூப்பிட்டு இருப்பான். 2 பேரும் மேலே கீழே எல்லாம் அழுத்திக்கிட்டு டான்ஸ் ஆடி இருப்பாங்க. 2 பேருக்கும் ஏறி இருக்கும். வீட்டில் பெற்றவங்க முன்னாடி பண்ண முடியாதுல்ல, அப்படியே நைஸாக காருக்கு போய் கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்க சௌக்கியமே. மனித உணர்வு கொல்ல, இது மனித காதல் அல்ல. எதுக்கிட்டா நிறுத்திட்ட? ஆடுறா, நல்லா ஆடு. இப்பெல்லாம் உடம்புல ரத்தமாக ஓடுது, சாராயம் தானே ஓடுது. ஏம்மா இங்கே வாம்மா, உன் பையர் வந்திருக்காரு. அப்படியே நெஞ்செல்லாம் குளு 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 குளுன்னு இருக்கு. சீக்கிரம் வா, சாமி தரிசனம் கொடுத்துருக்கு. வீட்டை விட்டு போய் 1 வாரம் ஆச்சு. இந்த பண்ணி எங்கெல்லாம் ஊர் மேய்ச்சிட்டு வருதோ. போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும், இது வந்து பிள்ளையா பிறந்தது. ஒரு பையனை மேய்க்கிறதுக்குன்னு ஒரு பொண்ணு வந்து கரெக்டாக அமையும். இவனுக்கும் அமைஞ்சது. என்ன பண்ணானோ, நானும் கோபத்தில் பசங்கன்னு இடுப்பில் தூக்கி வச்சுட்டு அலையிறோம். சரியான நேரத்தில் இறக்கி விடலைன்னா இப்படி தான். இவன் இப்படிலாம் ஆவன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணு கையில் காலில் விழுந்தாவது நான் சேர்த்து வச்சிருப்பேன். நானும் எவ்வளவோ தேடி பார்த்துட்டப்பா, அந்த பொண்ணு எங்க இருக்கானே தெரியல. சரியாயிடப்பா. இந்த லவ் இதெல்லாம் எங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? சரியாயிடு ராஜா. ஐயா, இன்னைக்கு நான் சொல்றேன், அவ திரும்ப வருவா. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க.